ஆல் இன்னைக்கு என்னமா புதுசா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்வீடனை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்ங்க இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்வீடன்ல டாக்டர் புக்கிங் அப்பாயின்மெண்ட். நம்ம ஊர்ல டாக்டர் டைரக்டா போய் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல புக் பண்ணிடுவாங்க. நம்ம டைரக்டா போய் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி டாக்டரை பார்த்துடலாம். பட் ஸ்வீடன்ல டாக்டரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அப்படி என்ன பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், ஸ்வீடன்ல நம்ம டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ல வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். ஆப்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமா? ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம வாட் சென்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் சென்டர், வாட் இஸ் வாட் சென்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாட் சென்டர்ன்றது இங்க இருக்கிற லோக்கல் ஹெல்த் சென்டர். இங்க எல்லாத்துக்குமே மொபைல் பேங்க் ஐடின்றது ஒன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே லாகின் பண்றதுக்கு அந்த மொபைல் பேங்க் ஐடி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சோ மொபைல் பேங்க் ஐடி என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். சோ இந்த வீடியோல ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸோ இப்போ 1177 கால் பண்ணி புக் பண்ணலாம், அதாவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1177.se அப்படின்ற வெப்சைட்ல லாகின் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி புக் பண்ண உடனே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. ஸோ நீங்க இதுக்காக வெயிட் பண்ணணும் ரொம்ப நாள். அந்த வாட் சென்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அது எவ்வளவு நாளா இருக்கு, அதுக்கு என்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க, எங்க வலிக்குது, எப்படி வலிக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாளா உடம்பு சரியாம இருக்கு, ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களான்னு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இல்ல நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு கேப்பபிளா இருக்கீங்க, அதனால வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொல்லி சம்டைம்ஸ் வந்து 1 மந்த் கூட வெயிட் பண்ண வச்சிருவாங்க. சோ இது கெட்ட விஷயம். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா, அப்ப கூட டாக்டர் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்ல. உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தா மட்டும்தான், அதுவும் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா இருந்தா மட்டும்தான் டாக்டரை பார்க்க அலோ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க நர்ஸ் தான் பார்ப்பாங்க. நர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டாக்டருக்கு முன்னாடி அவங்க தான் நம்மள செக் பண்ணி நம்மளோட எக்ஸாமினேட் பண்ணுவாங்க. நம்ம உடம்பு எக்ஸாமினேட் பண்ணி இது டாக்டர் கிட்ட போலாமா அப்படி இல்லையா அப்படின்றது செக் பண்ணி அவங்க தான் சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து கியூர் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆல்விடோ பாராசிட்டமால் இது ரெண்டுமே எடுத்துட்டு நீங்களே கியூர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ ஸ்வீடன்ல இருக்க எல்லாருக்கும் இந்த ஆல்விடோ அண்ட் பாராசிட்டமால் டெய்லி லைஃப்ல பழகின விஷயம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு உடம்பு சரியா போகுது, ஐயோ இவ்வளவு நாள் இருக்கிறாங்களே இதுக்கு நம்ம வெயிட் பண்ண இருக்க வேண்டாமே, நம்ம ஊரா இருந்தா இன்ஜெக்ஷன் போட்டுலாம் டேப்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா அப்படி வெயிட் பண்ற டைம் நம்ம பாடிக்கு கொடுக்கறது இல்ல, அதுதான் ஒரு தப்பான விஷயம். இங்க அந்த பீரியட் கொடுக்குறாங்க, அந்த கூலிங் பீரியட் ஆஃப் வெயிட்டிங் கொடுக்குறாங்க. அதனால என் உடம்பு நேச்சராவே ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடுச்சு. இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும், மெடிசன் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீன்னு சொல்றாங்களே ஸ்வீடன்ல, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், பட் எல்லாருக்குமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு பிரெக்னன்ட் விமன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்ல இருந்து உங்களுக்கு பேபி பிறக்கிற வரைக்கும் எல்லா மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ கொடுப்பாங்க. இல்ல நான் குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க. சோ இப்படிதான் இந்த சிஸ்டம் ரன் ஆகுது. ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் ஸ்வீடன்ல எல்லா விஷயமே ஆர்கனைஸ்டா இருக்கும், பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது நெகட்டிவ்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் ஸ்வீடன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.